அனைவருக்கும் வணக்கம். தமிழ்க்குடியில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான சுறா புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதை குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு வர அம்மாக்கள் வாரத்தில் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு சுறா மீனை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிறலாம். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக விட வேண்டாம். இது கூட நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலை நம்ம எடுத்துடலாம். இப்போது இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற தோல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். இந்த மீனில் இருக்கிற தோலை நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பிக்கும்போது நடுவில் ஒரே ஒரு முள் இருக்கும். அந்த முள்ளை மட்டும் எடுத்துருங்க. இது மாதிரி நம்ம எல்லா மீன்லேயுமே எடுத்து வச்சுக்கிறலாம். முள்ளை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மீனை நல்லா கைகளால் உதுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறும்போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் உதுத்து வச்சுருக்கிற மீனை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மீன் வேக வைக்கும்போது சேர்த்த உப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் லைட்டாக இருக்கிற தண்ணி கூட நல்லா வற்றி கரெக்டாக புட்டு பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிறலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சுறா மீன் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்க்குடியில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.